வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பாசிப்பயிர். ஸோ எல்லாமே ஒன்று தான். இந்த பச்சை பயிரில் ஊட்டச்சத்து மதிப்பு மற்றும் சமையலில் பல்துறை திறனுக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ கிரீன் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பொருட்களுக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இது தாவர அடிப்படையிலான புரதம், நார் சத்து, விட்டமின்கள், ஃபோலேட், விட்டமின் B6 மற்றும் விட்டமின் C என்னும் உயிர் சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் உட்பட பல விதமான சத்துக்களை வளமான அளவில் கொண்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நோய்களை நீங்க குணப்படுத்திக்கலாம், என்னென்ன நோய்களை நீங்க வராமல் தடுத்துக்கலாம், பச்சை பயிரோடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன, வாங்க ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து பச்சை பயிரில் அதிகம். இதனால செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பச்சை பயிரில் கணிசமான அளவில் நார் சத்து இருக்கு. இது ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. போதுமான நார் சத்து உட்கொள்வது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் நீங்க உணவுகளை எடுத்துக்கொண்ட ஒரு ஃபீலை உங்களுக்கு முழுமையான ஒரு ஃபீலை தருவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய எடை மேலாண்மையை நீங்க சரியா பங்களிச்சிக்க முடியும். அதாவது போதுமான அளவுக்கு உடல் எடையை நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னாலும், போதுமான அளவுக்கு சைடு எஃபெக்டே இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் நிறைவு உற்ற கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்கு. அதே நேரத்தில் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் மெக்னீசியம் அப்புறம் பொட்டாசியம் போன்ற இதய ஆரோக்கியத்திற்கு ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்கு. ஸோ உங்களுடைய உணவுல நீங்க இந்த பச்சை பயிர் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியமான ரத்த அழுத்த அளவை பராமரிக்கிறதுக்கும், அதாவது உங்களுக்கு பிபி கண்ட்ரோல் ஆகிறதுக்கும், இதய நோயோடைய அபாயத்தை குறைச்சிக்கலாம் இதனால, மற்றும் ஒட்டுமொத்த இருதய ஆரோக்கியத்தையும் இதனால நீங்க ஆதரிக்க முடியும். ஸோ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பிபியை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்க இந்த பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய இதய ஆரோக்கியம் மேம்படும். எடை மேலாண்மையை நீங்க நிர்வகிக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளலாம். பச்சை பயிர் ஒரு சத்தான, குறைந்த கலோரி கொண்ட, அதிக சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு. ஸோ இது எடை மேலாண்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் புரத சத்து இருக்கு, நார் சத்து அதிகமாக இருக்கு. இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது ஒரு உணவுகளை சாப்பிட்டுருக்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். இது உங்களுடைய பசியை ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். இதனாலவே நீங்க கண்ட நொறுக்கு திணிகளை அதிகமாக சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. பச்சை பயிரை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஆல்ரெடி உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைச்சி சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த சர்க்கரையை ஒழுங்குமுறையாக வைத்துக் கொள்வதற்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கிறதுக்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய குறைந்த கிளைசமிக் குறியீடு நீரிழிவு நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அல்லது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்குன்னா இது ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். இது என்ன பண்ண முடியும்னா ஜீரணமாகி மெதுவாக உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சப்பட்டு ரத்த ஓட்டத்தில் குளுக்கோஸினுடைய படிப்படியாக வெளியீடு செய்யும். அதனால அதிகமாக ஓவரா உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு அதிகமாயிடாது. ஸோ இது கண்ட்ரோல் தான் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணும். ஸோ இது ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத தடுக்க செய்யும். சிறந்த கிளைசமிக் கட்டுப்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளட் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபடலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை பச்சை பயிர். பச்சை பயிர் அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவாகும். இது புரத சத்து, நார் சத்து, ஃபோலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு மற்றும் விட்டமின் B6 போன்ற சத்துக்கள் எல்லாமே கொண்டிருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும், உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றமான மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், செரிமானம், தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த எனர்ஜி, அந்த ஆற்றலை உங்களுக்கு வழங்குவதற்கும் இந்த சத்துக்கள் தான் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கக்கூடிய பச்சை பயிரை தினமும் தொடர்ந்து உங்களுடைய உணவுகள்ல அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்க எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய உடலை நீங்க ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ளலாம், நலமோடு இருக்கலாம். நன்றி மக்களே.